ஆரம்பிக்கலாமா? சம்பளம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நற்பதத்தார் நற்பதமே ஞான மூர்த்தி, நலம் சுடரே நாள் வேத தப்பால் நின்ற, சொல்பதத்தார் சொல்பதமும் கடந்து நின்ற, சொலக்கரிய சூழலாய் இது உன் தன்மை, நிற்பதொத்து நிலையில்லா நெஞ்சம் தன்னுள், நிலவாத புழல் உடம்பே புகுந்து நின்ற, கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன், கனகம்மா மணி நிறத்தெம் கடவுளானே. கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன், கனகம்மா மணி நிறத்தெம் கடவுளானே. சம்பளம். அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு, குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி, உண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ, தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. பொழி திருமுகத்தில் திருநேற்று நோதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே, பிஞகனார் மலர்த்தாள்கள் பெரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம், வளத்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல், எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மையுடனாய் உரைகின்ற சோமசுந்தரேஸ்வரர் பெருமான் மலரடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீன குரு மகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடிக்கமலங்களை மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். திருவாவடுதுறை ஆதீன குலதீபம் என்று போற்றப்படுகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூற்சிந்தனையை சிறமேற்கொண்டு அதனை செவனே ஒளிபரப்பி வருகின்ற நம்முடைய தூத்துக்குடியை சார்ந்த புனிதர் பேரவை அந்த அமைப்பு கீழ் இருக்கக்கூடிய அத்தனை ஆன்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த சிந்தனையை செவிமடுத்து வருகின்ற சிவனேய செல்வர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூல் சிந்தனையிலே 10 அந்தாதி என்கின்ற அற்புதமான ஒரு நூலை நாம் சிந்தித்து வருகின்றோம். அவருடைய நூல்கள் அத்தனையுமே தெய்வ சித்தாந்த கருத்துக்களை உறுதியிட்டு நமக்கு காட்ட வல்லனவாக இருக்கின்றது. சமய கருத்துக்களை மறுக்கும்படியாக முனிவர் பெருமான் அவருடைய நூல்களை அமைத்துக் கொண்டிருந்தார். இந்த நூல்களை எல்லாம் நூல்களை உரையாசிரியர்கள் கொண்டு தொடர்ந்து நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் பல நூல்களை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகின்றது. அந்த வகையிலே ஆன்றோர் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். சைவ சித்தாந்தம் பயின்று வருகின்ற மாணாக்கர்கள் அந்த சாத்திர நூல்கள் மட்டும் அதனையே கருத்தில் கொள்ளாமல் இது போன்ற சிவஞான சுவாமிகளினுடைய நூல்களையும் கற்க முனைய வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த சிவஞான போதத்திற்கு உரையை அருளி செய்த சிவஞான சுவாமிகள் நூல்கள்ல சித்தாந்த கருத்துக்களை அவருடைய நோக்கமே அதுதான், சைவ சித்தாந்தத்தை நிலை நிறுத்துவது. இந்த வகையிலே நாம் அனைவரும் மிகுந்த பயனை பெற வேண்டும் என்று சொன்னால் முனிவருடைய நூல்களை நாம் வேண்டும், கேட்க வேண்டும். எனவே இந்த இன்றைக்கு உள்ள பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 51வது பாடல். அந்த 51வது பாடலை நாம் சிந்தித்தோம்.
என்ற பதிவிலே இன்று தொட்டு 52வது பாடல். அன்று தொட்டு இன்றுகாரும் அருமறை நான்கும் தேடி நின்று அலைந்து ஓலமிட்டு காணொணா நின்மல மூர்த்தி என் தமிழ் கலசைவாணன் இயல்பினை 2 நாளில் பொன்றிடும் மனித தேரி எங்கனம் போற்றுவாரே. செய்தியை நமக்கு சொல்றார். இந்த மானுட பிறவி என்பது அர்ச்சிப்பதற்குத்தான். இந்த பிறவி வாய்ப்பது என்பதே அரிது. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்லுயிராகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் மனிதராய் இந்த சுழற்சியிலே, இந்த பிறவி என்கின்ற வட்டத்திலே மனிதராக பிறப்பது என்பது அரிது. அப்படி பிறப்பினும் சைவ நெறி சார்ந்து வாழ்வது என்பது அதைவிட அரிது. அந்த சைவ நெறி சார்ந்து மெய்ப்பொருளை பற்றிய சிந்தனையோடு பெருமானை பூசிப்பது என்பது இந்த ஆன்மா செய்த தவத்தினால் அன்றி விளையாது. இங்க சொல்றார், அன்று தொட்டு இன்றுகாரும் அருமறை நான்கும் தேடி. அன்று தொட்டு இன்று வரை, அன்றிலிருந்து இன்று வரை இந்த நான்முகனும் திருமாலும் நின்று அலைந்து ஓலமிட்டு காணொணாத நின்மல மூர்த்தி அவர்கள் ஓலமிட்டு கொண்டு மேலும் கீழுமாக பறந்தும் இடந்துமாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஓலமிட்டு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஓலமிட்டு கொண்டு தேடுவது ஒரு புறம். இந்த இடத்திலே அந்த ஓலம் என்கின்ற சொல்ல பெரிய புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவையாறு என்கின்ற திருத்தலத்தில் செல்கின்ற பொழுது அந்த பெருமானை ஓலமிட்டு அழைக்கின்றார். அவர் அங்கிருந்து ஓலம் ஓலம் வருகிறேன் என்று வருகின்றார். அதுபோல இயற்பகை நாயனாருடைய புராணத்திலே இயற்பகை வெல்லும் ஓலம் ஓலம் என்று இயற்பகை நாயனாருடைய மனைவியார் பதிவு செய்கின்றார். ஆக இந்த ஓலமிட்டு அருளாளர்களை அழைக்கின்ற பொழுது இவன் அவர்களுக்கு ஓலம் ஓலம் இதோ வந்து விடுகின்றேன் ஓலம் என்று ஓடி வருகின்ற செய்தி எல்லாம், செயலை எல்லாம், அவனுடைய தன்மை எல்லாம், கருணை எல்லாம் பார்க்கின்றோம். இவர்கள் 2 பேரும் ஓலமிட்டு கொண்டு அன்று முதல் இன்று வரை ஓலமிட்டு கொண்டிருக்கின்றார்களே. என்ன பொருள்? இவர்கள் இருவரும் யாம்பரம் யாம்பரம் என்று செருக்கோடு அல்லவா ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இவர்களுடைய ஓலம் அந்த செவியுடைய திருச்செவிக்கு எப்படி எட்டும் அல்லவா? எனவே அன்று தொட்டு இன்று வரும் திருமறை நான்கும் தேடி நின்றடைந்து ஓலமிட்டும் காணொணா நின்மல மூர்த்தி. இவர்கள் ஓலமிட்டும் காணும்படியாக இல்லாத திருவுடைய பெருமான் நின்மல மூர்த்தி. அவன் அந்த மலங்களிலிருந்து இயல்பாகவே நீங்கிய மூர்த்தியாக, பாசங்களிலிருந்து இயல்பாக நீங்கிய நின்மல மூர்த்தியாக இருக்கின்றார். என் தமிழ் கலசை வாணன் இயல்பினை. இவருடைய இந்த என் தமிழ் கலசை வாணன், என் தமிழை இசைந்து அவர்கள் இசைக்க இவர் விரும்பி கேட்க கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான், இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான், இவருடைய பெருமையை, இந்த கலசை என்கின்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமையை அவர்கள் ஓலமிட்டும் காண முடியாத தன்மையினை இங்கதான் ஒரு செய்தி வைக்கிறார் பாருங்க. 2 நாளில் பொன்றிடும் மனிதர் தேரி எங்கனம் போற்றுவாரே. 2 நாளில் பொன்றிடும்ங்கிறார். அதாவது 2 நாளில் அழியக்கூடிய மனிதர்கள் என்று சொல்றார். அப்போ என்ன பொருள்? இந்த நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 2 காலமும் 2 நாட்கள் என்று உருவகித்து அதனை நமக்கு சொல்லுகின்றார். நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் எவ்வளவு நாள் இன்னும் இருக்க போகின்றோன்னு. எவனுமோ சிரஞ்சீவியா இருப்பது போல எண்ணிக்கொண்டு வாழ்நாட்களில் பொருளுக்கும் வீணே அலைந்து சுற்றி திரிந்து கொண்டு பொருள் சேர்ப்பதில் நாட்டம் கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்க முனிவர் சொல்றார் பாருங்க, 2 நாட்களில் பொன்றிடும், 2 நாட்களில் அழியக்கூடிய உடலை கொண்டு வைத்துக் கொண்டு நாம இப்படி இருக்கின்றோமே. இந்த மனிதர்கள் தேறி இந்த உலக விடயத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அதிலிருந்து தேறி மெய்ப்பொருளை தேடி எங்கனம் உயிர்ந்து எங்கனம் போற்றுவாரே. இவர்கள் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து போற்றுவது எங்கனம்? அது
நம்முடைய வாழ்வு சூழ்நிலையையும் வைத்து இங்க முனிவர் பெருமான் நமக்கு அதை சுட்டி காட்டுகின்றார். ஓடிக்கொண்டிருக்கின்ற ஓட்டத்தை நிறுத்தி ஒரு மடைமாற்றம் செய்து மெய்ப்பொருளை பற்றிய சிந்தனைக்கு உய்வோமாக என்று சொல்லி, அப்படி அது எங்கனம் உய்வாரே என்று அதை சொல்றார். அதாவது இப்படி 2 குறுகிய நாட்களில் இந்த அருந்துயர் குடம்பை இந்த உடம்பு விட்டு நீங்க கூடிய உடம்பு. எப்படிப்பட்ட உடம்பு? துயரை கொடுக்கின்ற உடம்பு, அரும் துயர் குடம்பை அப்படின்னு அங்க சிறப்பு பாயிரத்துல சொல்றார் மெய்கண்ட தேவநாயனார். எனவே அப்படிப்பட்ட உடம்பு கொண்டு நாம் இதை போற்றி கொண்டு இருக்கின்றோமே என்று அதை சொல்றார். ஆக அன்று தொட்டு இன்றுகாரும் அருமறை 4 தேடி நின்றலைந்து ஓலமிட்டு காணொனா நின்மலமூர்த்தி இந்தமிழ் கலசை வாணன் இயல்பினை, அவருடைய இயல்பினை, அவருடைய சிறப்பினை, அவருடைய சிவ பராக்கிரமத்தை எங்கனம் 2 நாளில் பொன்றியிடும் மனிதர் தேறி எங்கனம் போற்றுவாரே. அழியக்கூடிய உடலை கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படி சிவபெருமானை நினைந்து போற்றக்கூடியவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று சொல்றார். ஏனென்று சொன்னால் இந்த உடம்பு என்பது இந்த பசுக்கள் அப்படின்னாவே கட்டப்பட்ட பொருள். இந்த ஆன்மாக்கள் எப்படிப்பட்டது? இந்த உடம்பு, அந்த ஆன்மாக்கள் கொண்டிருக்கக்கூடிய உடம்பு எப்படிப்பட்டது? இந்த ஆன்மா எப்படிப்பட்டது? சின்னால் பல்வினி சிற்று அறிவினராக, சில்நாள் பல்வினி சில நாட்கள் வாழக்கூடிய உடம்புகள், அதுவும் எப்படிப்பட்ட உடம்பு? பல பிணிகளை கொண்டிருக்கக்கூடிய உடம்பு. அதுவும் அதோடு இருப்பதனால் இந்த ஆன்மாவும் சிற்றறிவு உடையதாக இருக்கின்றது. சில்நாளும் சிற்றறிவும் உடையதாக இருக்கின்றது. எனவே அப்படி பொன்றிடும் அப்படின்னு சொல்றார். பொன்றிடும் அப்படின்னா அழிந்திடும்னு பொருள். 2 நாளில் பொன்றிடும்னு சொல்றார். எவ்வளவு நமக்கு அது ஒரு சிந்திக்கத்தக்க வார்த்தையாக இருக்கின்றது முனிவர் சொல்லுவது. சரி, 53வது பாடல். போற்றிலேன் பூதி மெய்யில் புனைந்திலேன் எழுத்து ஓர் 5 சாற்றிலேன் அக்க மாலை தரிக்கிலேன் அடியார் ஏவல் ஆற்றிலேன் கலசை வாழும் அண்ணலே தரு கண் வெள்ளை ஏற்றனே எளியேன் அந்தோ எங்கனம் உய்யுமாறே. பெருமானே, நான் எங்கனம் உய்வேன்? ஏனென்று சொன்னால் உய்வதற்கு என்று சில சாதனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சாதனங்களை நாம் முறையாக பயன்படுத்தினோம் அல்லால் நமக்கு உய்வு கிடையாது. இதை உணர்த்துவதுதான், அதாவது சைவ சமய நெறி. அந்த நெறியில் இருப்பவர்களுக்கு அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த நெறிக்கான ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கின்றது. அதுல ஒன்று இந்த வழிபாட்டு முறைகள் அமைவது எப்படி அப்படின்னா, சமயத்தவர்களுக்கு குருலிங்க சங்கம வழிபாடு, அந்த சங்கமம் அடியார் கூட்டம், திருக்கூட்டம், அதனை வழிபாடு செய்வது, அடியார் கூட்டத்தில் இருந்து வழிபாடு செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால் அந்த கூட்டம், அடியார் கூட்டம் என்று சொன்னாலே அவர்களுக்கு என்று அகச்சின்னம் புறச்சின்னம் என்று வரையறுத்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த அகச்சின்னம் என்பது 5 எழுத்தை ஓதுவது, எம்பெருமானுடைய திருநாமங்களை ஓதுவது, அவர் எழுந்து அருளி இருக்கக்கூடிய திருத்தலங்களினுடைய நாமங்களை உச்சரிப்பது என்றெல்லாம் இருக்கின்றது. சின்னம் என்பது திருநீர், நெற்றியில் நிறைய திருநீர் அணிவதும் அந்த ருத்ராக்க மாலை அணிவதும் ஆக அது சொல்லப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் இல்லாமல் எங்கனம் அந்த ஆன்மா ஒய்யும் என்பதை இங்க முனிவர் பெருமான் நமக்கு அற்புதமாக காட்டி அருளுகின்றார். நமக்கு தெரியும், அந்த திருநேற்றுக்கென்றே பதிகம் இருக்கின்றது. திருநேற்றை போற்றக்கூடிய நாயன்மார்கள் அந்த வேதத்தை போற்றியே உய்ந்தவர்கள் என்றெல்லாம் நாம பார்க்கின்றோம். இந்த பாடல்கள் 53வது பாடல்ல பாருங்க. போற்றிலேன் பூதி மெய்யில் புனைந்திலேன். போற்றிலேன், பெருமானே உன்னை போற்றுதல் செய்யாமல் இருக்கின்றேனே. பூதி மெய்யில் புனைந்திலேன் எழுத்து ஓர் 5 சாற்றிலேன் அக்க மாலை தரிக்கிலேன். விபூதி மெய்யில் அணியாமல் இருக்கின்றேனே, 5 எழுத்தை சொல்லாமல் இருக்கின்றேனே. அக்க மாலை தரிக்கிலேன், அக்க மாலைன்னா இந்த ருத்ராக்க மாலை அணிந்து கொள்ளாமல் இருக்கின்றேனே. அடியார் ஏவல் ஆற்றிலேன். அதோட பாருங்க, அந்த புறச்சின்னத்துல இதுவும் ஒரு முக்கியமான இன்றியமையாதது ஒண்ணு.
அடியார்களுடைய ஏவலுக்காக காத்திருத்தல் வேண்டுமா. அதைத்தான் நம்முடைய அமர்நீதி நாயனார் புராணத்தில் பார்க்கின்றோம், அப்பூதியடிகள் புராணத்தில் பார்க்கின்றோம், பிரண்மிண்ட நாயனார் புராணத்தில் பார்க்கின்றோம். இன்னும் எத்தனையோ திருக்குறிப்பு தொண்டர் திரு இளையான்குடி மாற நாயனார், இயற்பகையார், இப்படி எத்தனையோ நாயன்மார்கள் உடைய வரலாற்றிலே நாம பார்க்கின்றோம். அத்தனை நாயன்மார்களும் அடியார்களுடைய ஏவலுக்காக காத்திருந்தவர்கள். மெய்ப்பொருள் நாயனாராகட்டும், நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாராகட்டும், அத்தனை பேரும் நம்ம பார்க்கின்றோம். அடியார்களினுடைய ஏவல் கேட்டு அவர்களுக்கு வேண்டுவன கொடுத்து அந்த சிவபுண்ணியத்தை ஈட்டிய செல்வர்கள் அவர்கள் எல்லோருமே. அப்படிப்பட்ட செயலை நான் செய்யாமல் இருக்கின்றேனே. கலசைவாலும் அண்ணலே தருகன் வெள்ளை ஏற்றனே. அந்த வெள்ளை ஏறு, வெள்ளை நிறத்தை உடைய ஏரில் ஏறி வரக்கூடிய பெருமான் எளியவன். அவன் அடியவர்களுக்கு எளியவன். அவன் எளிவந்த பிரான், அருமையில் எளிய அழகே போற்று என்று நம்முடைய மணிவாசக பெருமான் பாடி அருள் இருக்கின்றாரே. எளியேன் அந்தோ எங்கனம் உய்யுமாறே. அப்போ இதெல்லாம் நான் செய்யவில்லையே, நான் எங்கனம் உய்வேன் என்று முனிவர் சொன்னாரானால், ஆன்மாக்கள் உய்வதற்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு உபதேச மொழியாக இந்த பாடலை அமைக்கின்றார். அப்போ உய்வதற்கான வழிகள் எதெல்லாம் அப்படின்னா, போற்றுதல், இறைவனை போற்றுதல். நாயன்மார்கள் நம்முடைய திருமுறை 27 ஆசிரிய பெருமக்கள் அருளி செய்த அந்த 12 திருமுறைகளை வைத்துக் கொண்டு போற்றுதல். பொருளாளர்கள் அருளி செய்த நூல்களை கை கொண்டு எம்பெருமானை போற்றி நிற்றல். அடுத்ததாக விபூதி மெய்யில் புனைந்திலர். மெய்யில் விபூதியை புனைந்திருத்தல் வேண்டும். இந்த புனைந்திருத்தல் விபூதி என்று சொன்ன உடனே நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் விபூதியினுடைய திருநீற்றினுடைய பெருமையினை உணர்த்துவதற்காக திருநீற்றுக்கென்றே ஒரு பதிகத்தை அமைத்து அந்த நின்றசீர் கூன் பாண்டிய நின்றசீர் நெடுமாற பாண்டிய மன்னனுடைய உள்ள கூனையும் உடல் கூனையும் நீர்த்து அந்த திருநீற்றின் ஒளியினாலே, திருநீற்றின் தன்மையினாலே அவருக்கு உபதேசமாக, ஸ்பரிச தீட்சையாக, மந்திரோபதேசமாக, திருவடி தீட்சையாக அத்தனையும் கொடுத்து அந்த திருநீற்றினை தென்னவன் பூச அந்த பாண்டிய நாட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் பூசுவதற்கு ஆதாரமாக இருந்தவர் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் என்று நாம் நினைவு கொள்ள வேண்டியதுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணமே அதைத்தான் காட்டுகின்றது. மெய்ப்பொருள் நாயனாருடைய வீரத்தை வெல்வதற்காக அந்த முத்தநாதன் வருகின்றானே, அவன் எப்படி வருகின்றான்? இவரை நாம் எதனாலும் வெல்ல முடியாது என்று நினைந்து அடியார் இப்படி இழந்த மாற்றான் இகழினால் வெல்ல மாட்டான், மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து வெந்நீர் சாத்தும் அப்பெரு வேடம் கொண்டே அச்சத்தில் வெல்வானாக செப்பரு நிலைமை எண்ணி திரு கோவலூரில் சேர்வான். மெய்ப்பொருள் நாயனாருடைய இல்லத்துக்கு அவன் எப்படி வர்றான்? இவரை வேறு எதனாலும் நம் வெல்ல முடியாது என்று நினைந்து திருநீற்று வேடம் கொண்டு வந்தாலன்றி வெல்ல முடியாது என்று அவன் சூழ்ச்சியால் வருகின்றான். அப்படி வருகின்ற பொழுது மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்து புத்தக கவலியேந்தி மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். அவன் அப்படி வருகின்றான். அந்த திருநேற்றை மெய்யெல்லாம் பூசி கொண்டு வருகின்றான். அந்த வரலாறு நாம் அறிந்தது. இப்படி அவன் வந்து கைத்தல திருந்த வஞ்சக கவலிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். அவன் அப்படி வைத்து என்ன செய்கிறாரு? வந்து அந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய அவன் நினைத்து வந்த காரியத்தை செய்து முடிக்கின்றான். அவன் வெட்டி வீழ்த்தினான் என்றோ குத்தி கொலை செய்தான் என்றோ சேக்கிலார் சுவாமிகள் பதிவு செய்யவில்லை. சேக்கிலார் சுவாமி அருளி செய்த அந்த பெரிய புராணத்துல அத்தனை சொற்களும் நேரடியாக அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லுவாங்களே, அது போன்று வார்த்தைகளைத்தான் வைக்கின்றார். ஒரு இடத்துல கூட மாறான சொற்கள் அங்க இடம் பெறாது. அந்த வகையிலே அந்த மெய்ப்பொருள் நாயனாரை
அவன் நினைத்து வந்த பரிசை செய்து அந்த தன்மையை அவன் செய்கின்றான். அப்பொழுது அங்கு வருகின்ற அவருடைய அமைச்சர் மறைத்து அவன் புகுந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன் இறை பொழுதின் கூடி வாளினால் எரியலுற்றார். அவருக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தத்தன் உடனே அதை நினைந்து இவன் வருகின்ற பொழுதே சந்தேகத்தை கொண்ட அவர் என்ன செய்கின்றார், வாளினால் எறிவதற்கு முயற்சி செய்கின்றான். அப்பொழுது அந்த நிறைத்த செங்குருதி சோர வீழ்கின்றார். நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தா நமர் என்று தடுத்து வீழ்ந்தார். இது வரலாறுல மெய்ப்பொருள் நாயனாருடைய அந்த கொள்கை திறத்தை காட்டுகின்றது. அதற்கு ஒருபடி மேலாக, அதாவது தன்னை வீழ்க்க வருகின்ற அவன் மெய்யெல்லாம் நீர் பூசிய காரணத்தினாலே அவன் அமைதி விடுகின்றான். ஏன்னா திருநீற்றுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர் மெய்ப்பொருள் நாயனார், அந்த 5 எழுத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர் மெய்ப்பொருள் நாயனார், அடியார்களினுடைய ஏவலுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மெய்ப்பொருள் நாயனார். எனவே அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய அமைச்சரை தத்தா நமர், தத்தா நமர், அவன் நம்முடையவன், என்னென்றால் திருநீர் பூசியிருக்கிறான் இல்லையா, தத்தா நமர் என்று சொல்லி, அதோடு மட்டும் இல்ல, வேதனை எய்தி வீழ்ந்த வேந்தரால் விளக்கப்பட்ட தாதனாம் தத்தன் தானும் தலையினால் வணங்கி தாங்கி யாது நான் செய்கேன் என்ன எம்பிரான் அடியார் போ என்று சொல்ல, யாது நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க சுவாமி அப்படின்னு மெய்ப்பொருள் நாயனார் எடுத்து கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், எம்பிரான் அடியார் இவர் போக மீதிடை விளக்காவண்ணம் கொண்டு போய் விடு நீ. அப்படி குருதி சோர படுத்து கிடக்கக்கூடிய நிலையில் கூட தன்னை குத்திய அந்த அவன் தத்தன் அந்த முத்தநாதன் அவனை காப்பதற்கு இவர் முயல்கின்றார் அல்லவா. எதற்கு? அவன் மெய்யெல்லாம் திருநீரை அணிந்திருக்கின்றான், அந்த ஒரு காரணத்துக்காக. அதான் சொல்றார், எம்பிரான் அடியார். இவர் யாரா? எம்பிரான் அடியார். போகும்படியாக நீ கொண்டு போய் விடு, எந்த ஒரு இடைஞ்சலும் வராதபடிக்கு நீ கொண்டு போய் விட்டுட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அவன் உடனே அவரும் அதை செய்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது கொண்டு போய் விட போயிடுறான் இல்லையா. போயிட்டு வர்ற வரைக்கும் மெய்ப்பொருள் நாயனார் பார்த்து கொண்டிருக்கின்றாராம். அததான் அந்த அவருடைய வரலாறுல இது ஒரு சிறந்த இடம். சேக்கிலார் சுவாமி நமக்கு காட்டுறது. சென்று அடி வணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்று அவருக்கு இடையூறின்றி நின்று விட்டனன். விட்டுட்டு வரார், தத்தன் வரார் என்று கூற, நின்று விட்டு வந்தேன் என்று அவர் கூற அப்போதான் மெய்ப்பொருள் நாயனார் சொல்றார் பாருங்க, அற்புதமான அடிகள் இது. இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார். இங்க எம்பெருமானுடைய கருணையையும் இவர் மேல் ஏற்றி காட்டுகின்றாரே தத்தன். அவர்தான் அந்த செயலை செய்திருக்கிறார் இல்லையா. இவருடைய கொள்கைக்கு அவர் அந்த திறத்தினை காட்டியிருக்கிறார். அப்போ அது சொல்றாரு பாருங்க, இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் இங்கு செய்ய வல்லார் என்று நின்றவனை தன்னை நோக்கி நிறைவேறும் கருணை கூர்ந்தார். அப்படி நிற்கக்கூடிய அவரை கருணை முகத்தால பார்த்து, அதோட இவருடைய உயிரானது இந்த உடம்பை விட்டு செல்கின்ற தருணத்தில் சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க, அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்கை தன்னை விளம்புவார் விதியினாலே. அரசியல் ஆயத்தார்க்கும், அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்த இவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அமைச்சர்கள், மந்திரிகள், சேவகர்கள், அத்தனை பேருக்கும் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்கை தன்னை விளம்புவார் விதியினாலே என்ன சொல்றாரு, பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர் என்று புறவலர் மன்றில் ஆடும் பூங்கழல் சிந்தை செய்தார். ஆக அந்த முத்தநாதன் மென்னீர் பூசிக்கொண்டு வருவதும், அவர் நினைத்து வந்த பரிசை முடிப்பதும், அந்த நிலையில் தத்தன் அவரை வெல்ல நினைப்பதும், மெய்ப்பொருள் நாயனார் அவரை தடுத்து இவரை கொண்டு போய் பத்திரமாக விடச் செய்வதும், விட்டு வரும் வரைக்கும் காத்திருந்து அவருக்கு நீ நல்லது செய்தாய், இது போல யார் எனக்கு செய்வார் என்று அவருக்கு ஆசி கூறியும், அடுத்து இவருடைய அரசாட்சி கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்குமாக
இவருக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆணையிடக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்குமாக ஒரே வரியாக சொல்றார். பரவிய திருநேற்று அன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர். பரவிய திருநேற்று அன்பு, திருநீரின் மேல் அன்புகள், திருநேற்றின் மேல் அளவு கடந்த அந்த எனது வேடத்தின் சிறப்பு இல்லையா? திருநீர் என்பது மருந்துமாய் மந்திரமாகி தம்மை காக்கக்கூடிய காப்பு. காப்பு திருநீர் என்பது காப்பு. அது 5 எழுத்து இல்லையா? அதனாலதான் இந்த எழுத்துக்கே ஒரு பதியம் அமைக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தில இந்த பாடல் மிக முக்கியமானது. பரவிய திருநேற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர். அந்த திருநேற்றை பாதுகாத்து உய்ப்பீர். அதனாலதான் மணிவாச பெருமான் மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமேனே என்கிறார். ஆக திருநீரு என்பது இறைவனுடைய பிரசாதம் என்று சொன்னால் அது அவர் மெய்யெல்லாம் பூசிய சன்னித்த மேனியன் விரும்பி அணிவது, எம்பெருமான் விரும்பி அணிவது. அதனால அந்த சாந்தமாக மெய் பூசினீர் என்றெல்லாம் பாடுகின்றார்களே, அந்த இடர்களையும் பதிகத்துல நமக்கு காட்டி அருளுகின்றார். எனவே எம்பெருமான் பூசிய திருநீற்றை பூசி நாம் உய்வோம் என்று பல பாடல்கள்ல நமக்கு அருளாளர்கள் காட்டி அருளியிருக்கின்றார்கள். எனவே விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர் என்று சொன்னதனால் மெய்ப்பொருள் நாயனார் ஆனார். மெய்ப்பொருள் நாயனார் புரவலர் மன்றுளாடும் பூங்கழல் சிந்தை செய்வார் என்று நமக்கு அந்த சேக்கிலார் சுவாமி காட்டிய இடம் மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றது. இந்த தன்மையை தான் இங்க நமக்கு முனிவர் பெருமான் அற்புதமாக காட்டுகின்றார். போற்றிலேன் பெருமானே உன்னை பூதி மெய்யில் புனைந்திலேன். ஆக விபூதி அணியாத உடம்பு என்பது வெறும் சடம். விபூதி அணிகின்ற உடம்பு என்பது மெய்ப்பொருளை அடையக்கூடிய தகுதி உடைய அந்த ஆன்மா. அது அருந்துயர் குரம்பை என்று சொன்னாலும் அருமையான குரம்பையாக இருப்பது எவ்வாறு அப்படின்னா, அந்த மெய்ப்பொருளுக்கான விபூதியினை அணிந்திருப்பது. எந்த நேரமும் முப்போதும் திருநீரு முப்போதும் முழு நீரு பூசுவார்க்கு அடியேன் என்று பாடியிருக்கின்றாரே, அதுபோல முப்போதும் எந்த நேரமும் நீர் இல்லாத நெற்றி பாழ் என்றெல்லாம் சொல்லுகின்றார். நெற்றியில் நீர் இல்லாமல் அது முகத்திற்கு அழகு காண இனியது நீரு, கவினை தருவது நீரு. அதனால நமக்கு அழகு அணிகலனாகவும் அழகு ஆன்மாவிற்கு அழகாகவும் இருப்பது இந்த திருநீரு என்பதை இங்க நமக்கு காட்டுறார். பூதி மெய்யில் புனைந்திலேன் எழுத்து ஓர் 5 சாற்றிலேன். 5 எழுத்தை சாற்றாமல் இருக்க முடியுமா? 5 எழுத்தை சொல்லிதான் உய்தல் என்பது அமைகின்றது. எனவே அக்கமாலை தரிக்கிலேன் அடியார் ஏவல் ஆற்றிலேன் கலசை வாழும் அண்ணலே தருகன் வெள்ளை ஏற்றனே எளியேன் அந்தோ எங்கனம் உய்யுமாறே என்று அதை நம்ம சொல்றார். இந்த அடியார்களுக்கு கடலிலிருந்து உய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாரேனும் இந்த பிறவிக்கு அஞ்சி இந்த பிறவியிலிருந்து எங்கனம் நான் நீங்க வேண்டும் என்று நினைத்தால் அடியார் கூட்டத்துல இருக்கணும். அவ்வளவுதான். ஏனென்று சொன்னால் ஈசனுக்கு அன்பில்லார், அடியாருக்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லாதவர் ஆவார் என்று நமக்கு சிவஞான சித்தியார சொல்லி இருப்பது போல, அடியார்களுக்கு அன்பு செய்வதில்லை தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்பது போல அவர்களுக்கு தொண்டு செய்தாலே அது தொண்டு அதனாலதான் மெய்கண்ட தேவ நாயனார் 12வது நூற்பாவுல கூட செம்மலர் நோன்தால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி என்று அதை வலியுறுத்துகின்றார். அன்பரோடு மறி, அன்பர்களோடு இருப்பதும் ஆலயங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்வதும் 5 எழுத்தை புனைவதும் ஆக இருப்பது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய செயல்கள் உய்வதற்கான வழிமுறைகளாகும் என்று இங்க நமக்கு முனிவர் பெருமான் நமக்கு அதை பதிவு செய்கின்றார். அடுத்த 54வது பாடல். மாறிலா கருணை மேருமலை பழுத்து அணைய மெய்யும் ஆரணி சடையும் கால கண்டமும் அழகு பூத்த நீரணி மார்பும் உள்ளே நிலவிய நகையும் அம்மை கூறுமாய் கலசை வாணன் எனது அகம் குடிக்கொண்டானே. பாடல்ல எங்கனம் உய்யுமாறேன்னு சொன்னார். இதெல்லாம் நான் அணியவில்லையே, இதெல்லாம் நான் செய்யவில்லையே, போற்றவில்லையே, பாடவில்லையே, அப்படி எங்கனம் நான் உய்யுமாறே என்று சொல்லி அடுத்த பாடல்ல இதெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் என்
அகம் குடிகொண்டானே, இவன் எப்பேற்பட்டவன் என்று சொல்லி அதை நமக்கு அருமையா காட்டுகின்றார். மாறிலா கருணை வெல்லமே. இவருடைய இலக்கிய நூல்கள் பெரும்பாலும் நமக்கு சிவஞான சுவாமிகள், அப்பர் சுவாமியினுடைய அந்த அருளையும் மணிவாசக பெருமானுடைய தன்மையையும் காட்டி பல பாடல்கள்ல நாம பார்க்கின்றோம். இந்த ஒவ்வொரு சொற்கள் இவர் அப்படியே அங்கே அவர்களுடைய நூல்களை உள்வாங்கியதனால் வரும்படியாக அமைந்திருக்கின்றது. மாறிலா கருணை அது என்றும் மாறுபாடு இல்லாத கருணை. கருணை என்று சொன்னால் அது எவ்வுயிரிடத்தும் அன்பு கொண்டிருப்பது, எவ்வுயிரிடத்தும் பாரபட்சமின்றி அன்பு கொண்ட அன்பே கருணை. அது மாறாத கருணை, வற்றாத கருணை, நீங்காத கருணை, நித்தமும் உள்ள கருணை. எனவே இங்க சொல்றார், மாறிலா கருணை மேருமலை பழுத்து அணைய. மேருமலையாக அது கனிந்து விளங்கி நின்றார் போல அந்த மேருமலை, அந்த கைலாயம் என்று போற்றப்படுகின்ற மலை, அது பனியில் வெண்மையாகவும் அந்த சூரிய ஒளி படுகின்ற பொழுது பொன்னார் மேனியாகவும் மிளிர்கின்ற மலை. அந்த மலை அப்படியே கனிந்து ஒரு நின்றால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட திருமேனியை உடையவன் எம்பெருமான். பொன்னார் மேனி, அந்த மேனியில அந்த தீப்பிழம்பு எப்படி அந்த நிறம் இருக்கின்றதோ, அந்த தீப்பிழம்பு அனலாக இருக்கின்ற பொழுது அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த வெண் பொடி நல்ல கங்கு, அந்த கனலா இருக்கும். கொஞ்ச நேரத்துல பார்த்தோன்னா அதுக்கு மேல வெண்மையா பொடி பூத்து இருக்கும். அதை ஊதி நம்ம விளக்கி பார்த்தோமேயானால் கனலா உள்ள இருக்கும். அது போன்று எம்பெருமான் செம்மேனி உடைய பெருமானாக இருக்கின்றார். அது எப்படி இருக்குதான், அழகு பூத்த அந்த திருநீரு மேலே பூசிக்கொண்டிருப்பது போல அந்த தன்மை இருக்குதான். கைலை மலையில பார்த்தா அந்த விடியல் பொழுதுல 3 மணி 2 மணி 2:30 3 மணிக்கு உள்ள சூரிய வந்து படுகின்ற பொழுது, ஒளி படுகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பொன்னிறம் வரும். அந்த நேரத்துல அந்த பனியும் அங்கே இருக்கும், பனி படர்ந்த அந்த தன்மையும் இருக்கும். அது பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரிதான், அதாவது ஆரணியும் சடையும் காலகண்டமும் அழகு பூத்த நீரணி மார்பும் மலை பழுத்து அணைய, மேருமலை பழுத்து அணைய மெய்யும் ஆரணி சடையும், ஆறு அணிந்திருக்கக்கூடிய சடை, கங்கையினை அணிந்திருக்கக்கூடிய சடை, அந்த சூரிய கதிர்கள் அப்படியே கதிர் போல பறந்து விரிந்து இருப்பது எம்பெருமான் சிரசிலே கங்கையை வைத்து இருப்பது போல நமக்கு அந்த காட்சி படும். இது கைலை மலையில சென்று வந்தவர்கள் கண்டிருப்பார்கள். அப்படியே அந்த காட்சியை நாம அங்க காணலாம். கங்கை விரித்த சடையோடு எம்பெருமானுடைய செம்மேனியை, பொன்னிற மேனியை, நீர் பூத்த நெருப்பு போல அங்கே இருக்கக்கூடிய அந்த திருநீற்றின் அழகும், அந்த வெண்மையினுடைய அழகு பூத்த திருமேனியும் காலகண்டமும் அழகு உள்ளே விளங்கும் நகையாகிய புன்னகையும், அம்மை ஒரு கூறுமாக இருக்கக்கூடிய நகையும் அம்மை கூறுமாய் இருக்கக்கூடிய கலசைவாணன் என்பது எனது அகத்தில் குடிகொண்டானே. இப்படியெல்லாம் பார்க்கின்றோமே, இவனை அப்படியே அகத்தில், அவன் அப்படி இருந்தாலும் அன்பர்களுடைய அன்பினால் இருக்கக்கூடியவர்களுடைய அகத்துல குடிகொண்டு இருக்கக்கூடியவன். அவன் வியாபகம்னு சொல்றோம் நம்ம சாத்திர நூல்கள். அவனை வியாபகம், பெருவியாபக பொருள் என்றும் பேரறிவு பொருள் என்றெல்லாம் காட்டுகின்றது. அவன் எப்படியாக இருந்தாலும் அடியாருக்கு எளியவன். அவர்கள் உள்ளமே இவன் கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக இருக்கக்கூடியவன். அடியவர்கள் உள்ளமே அவனுக்கு இடம். குடிகொண்டானேங்கிறார். புகுந்து புக்கு திருத்தாண்டகம் அப்படின்னு, புக்க திருத்தாண்டகம் என்று அப்பர் சுவாமி எல்லாம் பாடி அருளியிருக்கிறார். அதெல்லாம் அற்புதமான திருத்தாண்டகம். எப்படி என் உள்ளம் புகுந்தானே எல்லாம் பாடியிருக்கிறார். சரி, எனவே அவனை அகத்தில் குடிகொள்வதற்கு அந்த அகபூசையினை செய்து தியானத்தை புரிந்து எம்பெருமானை இப்படியெல்லாம் தியானித்து, எப்படியெல்லாம் தியானிப்பதற்கு ஒரு திருமேனியை நமக்கு முனிவர் பெருமான் காட்டுகின்றார். அதுதான் இங்க சிறப்புடைய. பெருமானை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு பாடல் நமக்கு போதுமானது. மாறிலா கருணை மேருமலை பழுத்தணைய மெய்யும் ஆரணி சடையும் காலகண்டமும் அழகு பூத்த நீரணி மார்பும்
உள்ளே நிலவிய நகையும் அம்மை கூறுமாய் கலசைவாணன் எனது அகம் குடி கொண்டானே. இந்த செய்தியெல்லாம் நாம கரைக்கல் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதியிலையும் பார்க்கின்றோம். சரி, அடுத்ததாக 55வது பாடல். கொண்டனை என்னை உன்னை கொடுத்தனை மல நோய் நீங்க கண்டனை வினைகள் எல்லாம் கழித்தனை உடலின் பாரம் விண்டனை பரமானந்தம் விளைத்தனை கலசை வாழும் அண்டனே உண்டுகொள்ளோ அடியனேன் செங்கை அடியனேன் செய்யும் கைமாறே. இது அப்படியே திருவாசகத்துல நமக்கு தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை ஆர்களோ சங்கரா என்று அந்த பாடல் குலைத்தபத்துல வரக்கூடிய அந்த பாடல். அதுபோல இங்க நமக்கு சொல்றார், கொண்டனை பெருமானே என் உள்ளத்தை நீ கொண்டனேன்னு முடிச்சிருக்கிறார் இல்லையா, அங்க என் உள்ளத்தை குடிகொண்ட பெருமானே, என் உள்ளத்தை நீ குடியிருக்கக்கூடிய, நீ விரும்பி எழுந்தள்ளி இருக்கக்கூடிய இடமாக நீ கொண்டு விட்டாய். கொண்டு என்ன செய்கிறாய்? என்னை கொண்டு உன்னை கொடுத்தனை. புகுந்த உடனே உள்ளம், என் உள்ளம் கவர் கல்வன். அப்ப நம்முடைய இதயத்தில் உள்ள குகையில் அவன் எழுந்தள்ளி இருக்கின்றான் என்று சொன்னால் அவனை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற, சைவ சித்தாந்த நெறி காட்டுகின்ற பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆகச் சிறந்த பரிசு எது அப்படின்னா, பயன் எது அப்படின்னா, தன்னையே தருவான். சிவபெருமான் தன்னையே தருவான். எந்த சமயத்துல இப்படி இருக்கு சொல்லுங்க? தன்னையே தரக்கூடிய பெருமான். அவனை அன்பு செய்தவர்களுக்கு, நினைத்தவர்களுக்கு தன்னையே தரக்கூடிய பெருமானாக இருக்கின்றான். அதாவது சொல்றார், உன்னை கொடுத்தனை மல நோய். எதுக்கு? நம் ஆன்மாக்களிடம் இருக்கக்கூடிய மல நோய் நீங்குவதற்கு. நீங்க கண்டனை. அப்படி அவன் குடிகொண்டு விட்டால், தன்னையே தந்து விட்டால், அங்க மல நோய் எப்படி இருக்கும்? ஒளி வந்த பிறகு அங்க இருளுக்கு என்ன வேலை? அப்படியே அந்த ஒளி இருள் அடங்கி போயிரும் ஒளிக்குள்ள. அதான் இங்க சொல்றார், மல நோய் நீங்க கண்டனை. அவன் வர வர வர, சூரியன் வர 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 இருளானது நீங்குவது போல, அந்த கதிர்முன் இருக்கக்கூடிய அந்த இருள் நீங்குவது போல இங்க அத சொல்றாரு பாருங்க, கண்டனை வினைகள் எல்லாம் கழித்தனை. அப்படி வர வர ஒளி பெருகி எங்கான்றும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி வினைகள் எல்லாம் கழிந்தனை. கழிந்து போய்விடும். விண்டனை, அது விட்டு நீங்கிவிடும். உடலின் பாரம் விண்டனை. வினைகள் நீங்கிய உடனே இந்த உடலினுடைய பாரம் அந்த ஆன்மாவுக்கு நீங்குமா? இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆக நமக்கு இந்த உடல் சுமையாக இருக்கின்றது என்று சொன்னால், வினைக்கான உடம்பு, அந்த வினை மாயையிலிருந்து கொடுக்கப்பட்ட உடம்பு, அது நமக்கு சுமைதான். என்றும் சுமையே சுமையே சுமையே. மாயையினால் கொடுக்கப்பட்ட உடம்பு சுமைதான். அந்த சுமை பாரம் எப்பொழுது நீங்கும் அப்படின்னா, நம்முடைய வினை நீங்குகின்ற பொழுது நீங்கும். நம்முடைய வினை எப்படி நீங்கும்? அனுபவிச்சு கழிக்கணும். நாம எவ்வளவுதான் செஞ்சு வச்சிருக்கிறோம்? எப்படி எத்தனை பிறவி அனுபவித்து கழிப்பதற்கு? எனவே பார்த்தார் சுவாமி, இவன் அகத்தில் குடிகொள்ளாவிட்டால் இவனுடைய வினை நீங்காது என்று சொல்லி குடிகொண்டு விட்டான். அவ்வளவுதான். குடி கொண்டது தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை. அப்படி கொள்ளாவிட்டால் நம்முடைய வினைகளை நாம் கழித்து கொள்ளவே முடியாது. அவன் அவன் அருளாலே, அவன் அருளவில்லை என்று சொன்னால் ஒரு பொழுதும் இந்த வினைகளை நம்மால் நீக்கி கொள்ள முடியாது. அதான் சொல்றார், கழித்தனை உடலின் பாரம் விண்டனை. அப்படி உடலினுடைய பாரத்தை ஒருபொழுதும் பாரமாக நினைக்காத மனமே அந்த பக்குவமுடைய ஆன்மா என்று பொருள் இல்லையா? அப்போ நாம நினைக்கின்றோம், பெருமானே இந்த உடல் உன்னை நினைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது. இந்த உடலுக்கான, இந்த ஆன்மாவிற்கான வினை சுற்றமாக இருக்கக்கூடிய, அதனாலதான் இவர்கள் அருளாளர்கள் பாடுகின்றார்கள் அல்லவா, பெண்டீர் மக்கள் சுற்றம் என்னும் பேதை பெருங்கடலை விண்டுபட்டு வாழ மாட்டேன் அப்படின்லாம் பாடுறார். விண்டுபட்டு வாழ மாட்டேன். அது மாதிரி இங்க பாரம் விண்டனை, பரமானந்தம் விளைந்தனை. அப்படி எல்லாம் நீங்கிய நிலையில் முழுமையாக சிவபெருமானுக்கு அந்த சித்தமானது
சிந்தித்திருக்கும். அந்த நிலையில் இவர்களுக்கு ஏதானாலும் எந்த ஒரு உடம்பிற்கு வந்தாலும் அவைகள் இந்த சிவ ஞானியர்களுக்கு இந்த வினைகளினால் வரக்கூடிய வினை பயன்கள் உடல் ஊழாய் கழியும். அப்படி உடலுக்கு ஏதேனும் துன்பம் வந்தாலும் அதை அவர்கள் பெரிதாக அதை பொருட்படுத்த மாட்டார். ஏன்னா உடலின் பாரம் விண்டனை. எம்பெருமானை உள்ளத்தில் ஏற்றிய பிறகு அந்த உடலுக்கு என்ன வந்தா என்ன, அது நீ தான் அது அவர்களை ஒன்றும் செய்ய, அந்த ஆன்மாவிற்கு என்று ஒன்றும் அது தெரியாது. அப்படிப்பட்ட நிலைப்பாடு சிவ ஞானியர்களுக்கு உள்ளது. ஞானியர்கள் அவர்களுக்கு பசி இருக்காது, அந்த தாகம் இருக்காது, எப்பொழுதும் சிவ சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் உடம்புக்கு எது வந்தாலும் அவர்கள் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டார்கள். ஏன் அது போல அந்த அது எந்த நிலை, உடலை விட்டு இருக்கக்கூடிய இப்படி உடல் பாரம் கழிந்த உடனே அங்கு விளங்கி தோன்றுவது பரமானந்தம். பரமானந்தம் விளைத்தனை கலசை வாழும் அண்டனே, கலசையில் வாழக்கூடிய தேவாதி தேவனே, மேலோர்க்கு மேலாகிய பொருளே, உண்டுகுலோ அடியனேன் செய்யும் இப்படி நீ ஆன்மாக்களினுடைய ஆணவ மலத்தை எல்லாம் நீக்கி, மாயா மலத்தை எல்லாம் நீக்கி, அந்த ஆணவம் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மா குடிகொண்டிருக்கக்கூடிய உடம்பினுடைய துயரமெல்லாம் நீக்கி அந்த ஆன்மாவிற்கு பரமானந்தத்தை தரக்கூடிய பொருளாக நீ இருக்கின்றாய். தந்தது உன் தன்னை. அப்படிப்பட்ட பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு நீ தன்னையே தரும் பொருளாக இருக்கின்றாய். அப்படி இருக்க இந்த கருணைக்கு இப்படி எல்லா உயிர்க்கும் ஆய்ந்து நீ செய்கின்றாயே, இப்படிப்பட்ட கருணை. அதனாலதான் முதல் பாட்டிலே சொல்லிட்டாரு மாறிலா கருணை. இது மாறிலா கருணை. இப்படிப்பட்ட கருணைக்கு அடியனேன் செய்யும் கைமாறு ஏதேனும் உள்ளதோ? நீ கருணை வெள்ளம்பா, உனக்கு கைமாறு என்று நான் செய்யக்கூடியது ஏதேனும் ஒன்று இருக்குதா? இல்லையே பெருமானே, அதையும் நீதான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பாட்டை வைக்கின்றார். அற்புதமான பாடல்கள் இந்த பாடல்கள். கொண்டனை என்னை உன்னை கொடுத்தனை மலநோய் நீங்க கண்டனை வினைகள் எல்லாம் கழித்தனை உடலின் பாரம் விண்டனை பரமானந்தம் விளைத்தனை கலசை வாழும் அண்டனே உண்டுகொள்ளோ அடியனேன் செய்யும் கைமாறே என்று 55வது பாடலை வைக்கின்றார். 56வது பாடல். மாறினேன் சமய பேத வழிபடு உண்மை எல்லாம் தேறினேன் வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம் என்றே ஏறினேன் சிவலோகத்தே 2 அற கலந்து ஒன்றாகி ஆறினேன் வருத்தமெல்லாம் கலசைக்கோ அருளினாலே. அவனுக்கு செய்யுமாறி கைமாறு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை. அவனுக்கு எல்லாம் அவனுடையது. அவனுக்கு எப்படி நாம கைமாறு செய்ய முடியும்? ஏன் அதுக்குத்தான் அதுக்கு முந்தின பாடலே சொல்லிட்டார் எப்படி கைமாறு செய்ய முடியும். போற்றுதலும் விபூதியை மெய்யில் பூசுதலும் 5 எழுத்தை சொல்லுதலும் அக்கமாலை தரிப்பதும் அடியார் ஏவல் புரிவதும் இதுதான் அவனுக்கு செய்கின்ற கைமாறு. கைமாறு எது அப்படின்னு அதையே கொடுத்தார். அதாவது ஒரு பாடல்ல இப்படி நான் எங்கனம் உய்யுமாறே அப்படின்னு கேட்டா, அப்ப இதெல்லாம் உய்வுக்குரிய வழிகள். அப்ப இதெல்லாம் உய்வுக்குரிய வழிகள் என்று சொன்னால் அதனையெல்லாம் பெருமான் ஏற்கக்கூடிய தன்மை உடைய, அந்த பெருமானுக்கு விருப்பமுடையது அதை செய்வதுதான் உய்தல். அவனுக்கு எது உய்வு பிடித்தமானது என்று சொன்னால் இதுதான். அவரே பட்டியல் போட்டு கொடுத்துட்டார். திருநீர் பூசுவதும் அக்கமாலை அணிவதும் 5 எழுத்தை சொல்லுவதும் அடியார் ஏவல் புரிவதும் எம்பெருமானை உன்னை போற்றுதலும். இதுதான், இவ்வளவுதான். இதுதான் அவனுக்கு நாம் செய்கின்ற கைமாறு. இதுதான் செய்கின்ற கைமாறு. தொண்டருக்கு செய்தால் அது அவனுக்கு போய் சேரும். தொண்டர்களுக்கு செய்கின்ற பொழுது அவன் அதை விரும்பி ஏற்றுக்கொள்கின்றான். தொண்டர்கள் கூட்டத்துல அவன் வந்து அமர்ந்திருக்கின்றான். அப்படியெல்லாம் பார்க்கிறோம். சரி, இந்த 56வது பாடல்ல மாறினேன் சமய பேத வழிபடு புண்மை எல்லாம் தேறினேன் வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம் என்றே ஏறினேன் சிவலோகத்தே 2 அற கலந்து ஒன்றாகி ஆறினேன் வருத்தம் எல்லாம் கலசைக்கோ அருளினாலே. சைவ சித்தாந்தம் ஒன்றுதான் ஏறுவதற்கு வழி என்று அற்புதமாக பதிவு செய்த இடம், முனிவர் பெருமான் பதிவு செய்த இடம் இந்த இடம். 56வது பாடல்ல கலசை தலைவனின் அருளினாலே ஒன்றுக்கொன்று பேதமுற்று விளங்கும் 6 வகை சமயங்களில்
இந்த சமயங்கள் அறுவகையாக இருக்கின்றன. 6 வகை சமயம். அந்த 6 வகை சமயம் என்பது புறச்சமயம், புறப்புறச் சமயம், அகச்சமயம், அகப்புறச் சமயம். இந்த 4ன் கீழ் இருக்கக்கூடிய 6 ஆக 24 சமய பேதங்கள். இதையெல்லாம் விரிவாக நம்முடைய சிவஞான போதத்தின் உரை நூலாக இருக்கக்கூடிய போற்றக்கூடிய மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சிவஞான பாடியத்துல ரொம்ப அற்புதமாக விளக்கி காட்டியிருப்பார். அதுல எத்தனை பிரிவு இருக்கின்றது என்பதெல்லாம் அழகா காட்டியிருக்கின்றார். அது எல்லாமே நமக்கு எப்படிப்பட்ட நெறிதான். பேதமுற்று விளங்கும் அறுவகை சமயங்களின் வழி செல்லும் கீழான நிலைமையெல்லாம் மாறினேன். ஆக சைவ சமயத்துல இருந்து மாறி போறாங்க கீழ் சமயத்துக்கு. முனிவர் இங்க என்ன காட்டுறாரு? அப்படிப்பட்ட கீழான சமயத்தில் இருந்தெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேனே சுவாமி, மாறினேன். ஆக இப்படி இதெல்லாம் படிமுறைகள். இதுல இருந்தா தாண்டி வருவது என்பது நாம் செய்த பெரும் புண்ணியம். யார் ஒருவர் பொது நீக்கி தனை நினைய வல்லவர்களுக்கு எல்லாம் பெரும் துணையாக இருக்கக்கூடியவன் பெருமான். அதெல்லாம் படிமுறையில இருக்கக்கூடியதுதான். அதெல்லாம் கடந்துதான் சைவ நெறிக்கே வருகின்றோம். அப்படி சைவ நெறிக்கு வருகின்றதை நினைந்து மீண்டும் அந்த வழி பாராது. அதத்தான் இங்க சொல்றார், மாறினேன்கிறார் சுவாமி. முனிவர் பெருமான் சொல்றார், மாறினேன். சமய பேது வழிபடு புண்மை எல்லாம். புண்மைங்கிறது சிறுமை உடையது, கீழ்மை உடையதுன்னு பொருள். அப்படிப்பட்ட கீழ்மை உடைய சமயங்களில் இருந்தெல்லாம் நீங்கி அடியேன் தேறினேன் தெளிவுற்றேன். எதுக்கு தெளிவுற்றேன்? வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம் என்றே. இந்த ஒரு பாடல் போதுமே. ஆகா, வீடு சேர்க்கும் வீடு பேற்றினை உய்வதற்கு, பல்பிறவிகளை நாம் தவிர்த்து கொள்வதற்கு, வினைகளில் இருந்தெல்லாம் நீங்கிக் கொள்வதற்கு வழிமுறை எது அப்படின்னா இந்த சைவ சித்தாந்த காட்டுகின்ற நெறி. தேறினேன்கிறார் சுவாமி. எல்லாம் தேறினேன், வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம் என்றே தேறினேன். அந்த நெறியை கடைபிடித்து ஏறினேன். அந்த நெறியை பிடித்து கொண்டு மீண்டும் திரும்பி பார்க்காமல் வந்த வழி அந்த புன் சமயங்களை எல்லாம் பாராது எம்பெருமான் காட்டுகின்ற இந்த சைவ சித்தாந்த நெறி என்பது பெருமான் நமக்கு கொடுப்பது. இல்ல, நாம உரைப்பாக இருத்தல் வேண்டும். அதுதான் அவனுக்கு நாம் செய்கின்ற கைமாறு. இந்த சமயத்தில் வந்த பிறகும் அங்க போனா என்ன, இங்க போனா என்ன, சென்று நாள் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் என்று மணிவாசகர். அது மாதிரி நாம் அந்த சிறு தெய்வ வழிபாடு என்பதை அறவே நீக்கி பொது நீக்கின்னு சொல்றார் அப்பர் பெருமான். அந்த தன்மையெல்லாம் இருந்தா தான் அவன் பெருந்துணையா இருப்பான். அவன் பெருந்துணைதான், நல்துணைதான். கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் கற்றுணையாவது நமச்சிவாயவே. அவன் நல்ல துணைதான். எப்போ? இந்த உரைப்புல இருக்கின்ற பொழுது, உரைப்பில் இருக்கின்ற பொழுதுதான் அது நல்துணை, வழித்துணை, மனத்துணை, பெரும் துணை. ஆக சொல்றாரு பாருங்க, வீடு சேர்க்கும் மெய்நெறி சமயாதீதமான சைவ சித்தாந்தம் என்று தெளிவுற்றேன். அதனாலதான் நம்முடைய சாக்கிய நாயனார் புராணத்துல அந்த சைவ நெறியை நமக்கு பதிவு செய்கின்ற வகையில அதை நமக்கு காட்டுகின்றார் சேக்கிலார் சுவாமி. அவரும் அந்த தன்மையிலிருந்து வந்தவர். அதனால அவர் பல நெறிகளை எல்லாம் பார்த்து மெய்நெறியை தெளிந்தவர் நம்முடைய சாக்கிய நாயனார். அத நமக்கு அதுல பார்க்கின்றோம். ஆக அந்நெறி கடைபிடித்து சிவலோகத்தை ஏறினான் எம்பெருமானோடு அத்துவிதமாய் கலந்து ஒன்றாகி. ஏறினேன் சிவலோகத்தே இரண்டர கலந்து ஒன்றாகி. இங்க சைவ சித்தாந்தம் என்று சொன்ன உடனேயே அடுத்த வரியில அத்துவிதத்தை நம்ம முனிவர் காட்டுகின்றார். முனிவர் சொல்லுகின்ற அத்துவிதம் தான் சுத்தா அத்துவித சைவ அத்துவிதம். அததான் இங்க சொல்றார். அதாவது சேர்க்கும் சைவ சித்தாந்தம் என்றே ஏறினேன். ஏறின உடனே நமக்கு கிடைக்க சிவலோகம் கிடைக்குது. சிவலோகத்தே இரண்டர கலந்து ஒன்றாகி அந்த சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகின்ற சைவ சித்தாந்தம் மிகச் சிறப்பாக சொல்லுகின்ற அத்துவிதம். அத்துவிதத்தை எல்லாரும் சொல்றாங்க. நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அத்துவிதம் என்பது முக்தி காலத்தில் இறைவன், ஆன்மா என்று 2 பொருள்கள்
இரண்டு என்று சொல்ல முடியாதபடிக்கு ஒன்றே என்றும் இருக்கும், ஒரு பொருளே இருக்கும்படியாக இருப்பதுதான் அந்த அத்துவித கலப்பு. அந்த அத்துவித கலந்து ஒன்றாகி துன்பமெல்லாம் போக்கினேன், துன்பத்தை எல்லாம் போக்கினேன். பெருமானுடைய திருவருளோடு கலந்து விட்டால் அங்க துன்பம் ஏது? ஒளியின் ஒளிந்து கொள், ஒளிக்குள்ள ஒளிந்து கொண்டா இருளுக்கு வேலை என்ன? ஏன் அது போல அத்துவிதமாய் கலந்து ஒன்றாகி என்னுடைய துன்பத்தை எல்லாம் போக்கிக் கொண்டேனே பெருமானே. ஆறினேன் வருத்தம் எல்லாம் கலசைக்கோர் அருளினாலே. கலசையில் எழுந்தளிக்கக்கூடிய பெருமானின் திருவள்ளினாலே என்னுடைய துன்பத்தை எல்லாம் நான் நீக்கிக் கொண்டேன் என்று அற்புதமாக இந்த பாடல்ல நமக்கு அருள் இருக்கின்றார். எனவே இந்த பாடல்கள் நமக்கு இலக்கிய பாடல்கள் என்று சொன்னாலும் முழுக்க முழுக்க சித்தாந்த கருத்துக்கள். எனவே இந்த அத்துவீதம், சக்தி நிவாதம், இருவினை ஒப்பு, மலபரிபாகம் என்ற சொல்லுகள் எல்லாம், இந்த சொற்கள் கலைச்சொற்கள் என்று போற்றப்படுகின்ற சித்தாந்த கலைச்சொற்கள் இதெல்லாம் நம்ம சித்தாந்தத்துல படித்திருந்தோமேயானால் இந்த நூல் உள்ளவாறு நமக்கு பொருளை காட்டி முனிவர் பெருமானுடைய ஆற்றலை நமக்கு இனிது விளக்கக்கூடிய நூலாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நூல்களை எல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த நம்முடைய புனிதர் பேரவை அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய திருவடிகளை எல்லாம் மனமொழிமை ஆகிய முக்கரணங்களால் வணங்கி வணக்கத்தையும் தெரிவித்து அடியே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். மீண்டும் எஞ்சி இருக்கக்கூடிய பாடல்களை அடுத்த பதிவிலே நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். அற்புதமான சிந்தனை தொடர்ந்து கேட்டு பயன்பெறும்படியாக அடியேன் விண்ணப்பிக்கின்றேன். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.